அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் 200 மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியாக ஹைப்பர்சோனிக் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. கிட்டத்தட்ட இது 80% ராக்கெட்டுகள் சரியாக தாக்கியுள்ளன என்று ஈரான் அறிவித்துள்ளதை இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. காரணம் என்னவென்றால், இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலை முறியடிப்பதற்காக அவரிடம் பாதுகாப்பு கவசமாக அயன் டோம் என்று ஒன்று இயங்கி வருகிறது. அது எதிரி நாட்டிலிருந்து வருகின்ற ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி வானத்திலே அழித்துவிடும். அதனால் எங்களுடைய பெரிய அளவில் ஈரான் தாக்குதலால் பாதிப்பு என்று தெரிவித்துள்ளது. பொதுவாக ஈரான் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் தலைநகராக டெல் அவீவில் உள்ள உளவுத்துறை மொசாத்தின் தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆனால் அதன் மீது தாக்குதல் நடக்கவில்லை. மாறாக சற்று தள்ளிய ராக்கெட்டானது விழுந்துள்ளதால் மொசாத் தலைமையகம் தப்பித்துக் கொண்டது. இதை தவிர 3 இஸ்ரேலின் இராணுவ தளங்களை குறிவைத்து இந்த ஏவுகணைகளும் ஏவப்பட்டுள்ளன. அதாவது இஸ்ரேலின் விமானப்படை தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் விமானப்படையும் பங்கர் பஸ்டர் பாம்புகளை ஹிஸ்புல்லா தலைமையகத்தின் மீது வீச F-35 ஃபைட்டர் விமானங்கள் இருக்கின்ற விமான தளத்தை தான் குறிவைத்து இந்த ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன. குறிப்பாகவே டெல் அவீவ் மற்றும் ஜெருசலத்தை குறிவைத்து ஏவுகணை வீசப்பட்டதில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சத்தமானது டெல் அவீவ் ஜெருசலம் தாண்டி ஜோர்டான் பள்ளத்தாக்கு வரை கேட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வந்தபொழுதே அங்கு மிகப்பெரிய அளவில் சைரன் சத்தம் கேட்டதால் அங்குள்ள மக்கள் அனைவருமே பாதுகாப்பை தேடி பங்கர் பாதுகாப்பு குழியில் சென்று அவர்கள் தஞ்சமடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட இஸ்ரேலில் உள்ள 10 மில்லியன் மக்கள் அவ்வாறு தஞ்சமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்கள். அதாவது முன்கூட்டி அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்கல் நடத்த உள்ளது என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் பிறகு சரியாக அமெரிக்க எச்சரிக்கையின்படியே ஈரானும் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டவர் இஸ்ரேலின் சுப்ரீம் லீடர் என்று அறியப்படுகின்ற அயத்துல்லா அல் காமனி என்பவர். அவரே ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்ட பிறகு தனது பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியுள்ளன. ஆனால் இஸ்ரேலுக்கு பதிலடி தர வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளார். அதாவது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் காரணம் என்றும், காசா மீது தொடர் தாக்கல் நடத்தியதில் 40,000க்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டுள்ளார்கள், 1,00,000க்கு மேற்பட்டவர் காயமடைந்துள்ளனர். அதை தவிர லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் 32 ஆண்டுகளாக தலைவராக ஹசன் நஸ்ருல்லா என்பவர் அவருடைய தலைமையகத்தின் கட்டிடத்திற்கு மேலேயே பங்கர் பஸ்டர் பாம்புகளை போட்டு கொல்லப்பட்டுள்ளார். அதேபோல லெபனானுக்குள் இஸ்ரேலின் தரைப்படையானது நுழைந்துள்ளது. இவற்றுக்கெல்லாம் பதிலடி தர வேண்டும் என்பதற்காக தான் ஈரான் இஸ்ரேல் மீது 189 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிப் படையானது தெரிவித்துள்ளது. அதேபோல நேத்தனியாக அவர்கள் கூறுகையில், இஸ்ரேல் என்பது தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பதில் உறுதியாகவும் எதிரிகளுக்கு பதிலடி தருவதில் உறுதியாகவும் இருப்பதை ஈரான் புரிந்து கொள்ளவில்லை. இப்படி புரிந்து கொள்ளாமல் போனவர்கள்தான் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா போன்றவர்களெல்லாம் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதேபோல ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் பாட் சுக்குரு, அப்பாஸ் இப்யோஷான் மற்றும் ஹமாஸின் தலைவரான இஸ்மாயில் ஹனியா, சின்வர், மெஹ்மூத் டெய்ப் போன்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
அதேபோல் ஈரானும் புரிந்து கொள்ளவில்லை என்று நேதன்யாகு கூறுகிறார். அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், இவர்களெல்லாம் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதில் அர்த்தம் இருக்கிறது. அதை ஈரானானது புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுகிறார். எனவே இஸ்ரேலின் பாதுகாப்பு வலிமையும் அது பதிலடி தருகின்ற வலிமையும் காட்டுவதற்காக ஈரான் மீது குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பதிலடி தாக்குவோம் என்று நேதன்யாகு நேற்று அறிவித்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு பதற்றமானது ஏற்பட்டுள்ளது. இந்த பதற்றமானது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் மூலமா என்று கேள்வியில் இருந்தது. காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் ஹமாஸை தீர்த்து கட்டுவதற்காக காசா பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. இந்த ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தொடர்ந்து வான்வழி தாக்கல் நடத்தியதால் ஹிஸ்புல்லாவையும் மொத்தமாக சீரொழிக்க வேண்டும் என்று லெபனானுக்குள் ஹிஸ்புல்லா அடைகள் மீது குறிவைத்து வான்வழி தாக்கல் நடத்தியதுதான். அதன் தவிர ஹசன் நஸ்ருல்லா மற்றும் முக்கியமான டாப் லீடர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளனர். அதன் பிறகு லெபனானுக்குள்ளும் இஸ்ரேல் தரைப்படையாக நுழைந்துள்ளது. அதாவது ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள், ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் உள்ள இடங்களை குறிவைத்து அவற்றை தாக்க வேண்டும் அல்லது கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உள்ளே அடங்கியது. இதைத் தவிர ஏமன் நாட்டிலுள்ள ஹவுத்தி அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்த இஸ்ரேலும் 2000 கிலோமீட்டர் சென்று ஹவுத்தி கட்டுப்பாட்டில் துறைமுக நகரங்களும் தாக்கிவிட்டு திரும்பி வந்துள்ளது. இந்த நிலையில் ஈரானும் தற்பொழுது இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியுள்ளதால் பல முனை தாக்குதலில் இஸ்ரேல் தற்பொழுது இருக்கிறது. இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்துகிறது. இஸ்ரேலும் திருப்பி தாக்குதல் நடத்தும் நிலையில் இருந்தால் நிலைமை என்னாகும் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள தன்னுடைய இராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக ஈரானால் ஏவப்படுகின்ற ஏவுகணைகளை வழிமுறைத்தி சுட்டுத்தள்ள வேண்டும் என்று அவரும் உத்தரவிட்டுள்ளார். அதன்படியும் அமெரிக்காவின் இராணுவமும் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டி வீழ்த்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதைத் தவிர பிரான்சும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளது. இப்படி பிற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க துவங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதிலடி என்னவாக இருக்கும் எனில், நேர்த்தியாக சொன்னது போல எங்களுடைய வலிமையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தாக்கல் செய்வோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்று கூறுகிறார். அப்படி தாக்குதல் நடத்தினால் ஈரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகள், ஆயுத கிடங்குகள் போன்றவற்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும். அதைத் தவிர ஈரானில் அணுசக்தி இருக்கிறது. அந்த இடம் தாக்குதல் நடத்துமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி நடந்தால் மிகப்பெரிய ஒரு போர் மேகமானது மத்திய கிழக்கு நாடுகளில் வருமென்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டுள்ளது. எப்படி இந்த தாக்குதல்கள் செல்கின்றன என்பதை வரும் காலங்களில் மட்டுமே இஸ்ரேலின் நடவடிக்கையும் ஈரானின் நடவடிக்கையுமே முடிவு செய்யும் என்று தெரிகிறது.